இன்றைக்கு நரேந்திர மோடி என்ற ஆணவம் கொண்டவர், அகம்பாவம் கொண்டவர், கர்வம் மிக்கவர். அப்படிப்பட்ட இடத்திலே இருந்து கொண்டு திராவிட இயக்கத்தை அழிப்பேன் என்று சொன்னால் லட்சக்கணக்கான தோழர்கள் திராவிட இயக்கத்திலே இருக்கிறார்கள். திராவிட இயக்கம் என்றால் இன்றைக்கு திமுக தான். ஆயினும் நான் திராவிட இயக்கத்தின் அங்கங்களை சொல்லுகிறேன். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இவை எல்லாமே சேர்ந்ததுதான் திராவிட இயக்கம். இதற்கு தலைமை பொறுப்பிலே இருந்து கொண்டு இன்றைக்கும் ஆட்சி, அடுத்த தேர்தலிலும் ஆட்சி என்ற நிலைமைக்கு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, எத்தனை திட்டங்களை அறிவித்திருக்கிறார். பெண்கள் பேருந்திலே சென்றால் டிக்கெட் வாங்க வேண்டியதில்லை, இலவசமாக சென்று விட்டு வரலாம். அப்படி 44 கோடி தடவை பிரயாணம் செய்தவர்கள் இவ்வளவு பணத்தை இழந்திருக்கிறார்கள். கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு, ஆனால் அவர்கள் டிக்கெட்டை எடுக்கவில்லை, எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆட்சிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே அதனுடைய முதலமைச்சர் எவ்வளவு பக்குவமாக பேசுகிறார், எவ்வளவு பண்பாட்டோடு பேசுகிறார், எவ்வளவு நிதானமாக பேசுகிறார். ஆனால் பிரதம மந்திரிக்கு வயது அதிகமாகிவிட்டதை தவிர அந்த பேச தெரியவில்லையே. என்ன காரணம்? நம்ம யார் என்ன செய்ய முடியும்? நாம் தான் இனி காலாகாலத்துக்கும் ஆளப்போகிறோம் இந்த நாட்டை என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு காலம் நடக்காது. இந்த தேர்தலில் 40க்கு 40 39 தமிழ்நாட்டிலே, 1 புதுவையிலே. அது டாக்டர் கலைஞருடைய கனவுப்படி அவரது அருமை மைந்தன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இங்கே இந்த ரிசல்ட் கிடைக்கும். இதை நினைத்துத்தான் இங்கே சுற்றி சுற்றி வருகிறார் பிரதமர். ஆனால் பிரதமருக்கு சொல்வேன், நீங்கள் என்ன பாடுபட்டாலும் சரி, இந்த தடவை நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. இந்த குறை வடநாட்டிலும் விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது. நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. அதற்கு தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருக்கும். 40 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்று வருவோம். மற்ற மாநிலங்களில் பின்பற்றும். கேரளாவிலே நீங்கள் வர முடியாது, மேற்கு வங்கத்திலே நீங்கள் வர முடியாது. அது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்திலே, மத்திய பிரதேசத்திலே, நீங்கள் ஹரியானாவிலே, பஞ்சாபிலே எங்கேயும் வர முடியாது. ஆகவே நடைபெற்று முடிகின்ற தேர்தலில் தேர்தல் வாக்குப்பதிவு வாக்குகள் எண்ணப்படுகிற போது எங்கள் தோழர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிக்கு முன்னாலே உட்கார்ந்து கொண்டு எங்களுடைய தாய்மார்களும் வாலிபர்களும் பெரியவர்களும் கைதட்டி வரவேற்பார்கள். அவ்வளவு பெரிய வெற்றியை தருவதற்கு வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த கோயம்புத்தூர் நகரில் அரசியல் விழிப்புணர்வு பெற்ற நகரில், தொழிலாளர்களின் கோட்டை என்று கருதப்படுகிற இந்த மாநகரில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு பெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும்.